வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக சத்தியம் சத்தியமே நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பதாக நான் ஒரு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து கடந்து செல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி உங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 22 உங்கள் முன்பதாக நான் வாசித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. மீண்டுமாக அதை நான் அழுத்தமாக வாசிக்க விரும்புகிறேன். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இங்கே வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து இந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய காரியம், யாரை நோக்கி சொல்கிறார், அவரை நோக்கி பார்ப்பதனாலே ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்பதை குறித்து நாம் இந்த சமயத்தில் நாம் கடந்து செல்ல விரும்புகிறோம். இங்கே சொல்லக்கூடிய காரியம் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே. இங்கே சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்று சொல்லும்போது யார்? கர்த்தர் இந்த பூமியிலே படைக்கப்பட்ட ஜனங்களை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தை. இங்கே பார்க்கக்கூடிய காரியம், இங்கே ஆணோ பெண்ணோ அல்லது ஒரு மார்க்கத்தாரை குறித்தோ அல்லது ஒரு சில பகுதி மக்களை குறித்தோ அவர் சொல்லவில்லை. தன்னால் படைக்கப்பட்ட மனிதர்களை பார்த்து பூமியின் எங்கும் பரவி கிடக்கிற இந்த அண்டா சராசரங்களிலும் பரவி கிடக்கிற மனிதர்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய காரியம் பூமி எல்லையெங்கும் உள்ளவர்களே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என்னை நோக்கி பாருங்கள். ஏன் அவர் என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார்? அவர் சொல்லக்கூடிய காரியம் நானே மெய்யான தெய்வம் என்பதை. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இந்த வசனத்திலே, இந்த அதிகாரத்திலே அவர் 2-3 இடங்களிலே தன்னை குறித்து அவர் மிகவும் தெளிவாக சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்லுகிறார், இதே வார்த்தையிலே, இதே அதிகாரத்திலே 45வது அதிகாரம் 7வது வசனத்தை சொல்லும்போது, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். அவர் படைக்கிற தேவன், அவர் சிருஷ்டிப்பின் கர்த்தர். அவர் ஒளியை படைத்தார், இருளையும் படைத்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே பகுதியிலே 12வது வசனத்திலையும் அவர் சொல்லக்கூடிய காரியம், நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் என்கிறார். இந்த பூமியை படைத்தார், ஒளியை படைத்திருக்கிறார், அண்ட சராசரிகள் படைத்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வசேனையும் நான் கட்டளையிட்டேன் என்கிறார். அதே போல 18வது வசனத்தையும் படிக்கும்போது, வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்கிறார். இங்கே கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே நானே என்கிற வார்த்தை நாம் படைக்கின்றோம். ஒருவேளை மனிதன் நான் இதை செய்தேன் அல்லது நான் இதை கட்டளையிடுகிறேன் என்று சொன்னால் நாம் ஒருவேளை கீழ்ப்படியலாம் அல்லது கீழ்ப்படியாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்லக்கூடிய காரியம், கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் கட்டளையிடுகிறதாவது என்று வார்த்தை சொல்லும்போது நிச்சயமாகவே மனிதர்களை நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லது எனக்கு விருப்பம் இருக்கிறது அல்லது எனக்கு விருப்பம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்று சொல்லும்போது நிச்சயமாகவே அதற்கு ஒவ்வொருவருமே அதற்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டும், அதற்கு நாம் கடைபிடித்து ஆக வேண்டும் என்கிற வார்த்தையை நாம் இங்கே கண்டுகொள்ள வேண்டும். இப்படியாக கர்த்தர் நானே கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறபடியால், நானே இதை செய்தேன், நானே இதை உருவாக்கினேன், நானே இதை கட்டளையிடுகிறேன் என்று சொல்லும்போது நாம் ஒவ்வொருவருமே பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுமே அதற்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. இது ஒரு மார்க்கத்தாரை குறித்தோ அல்லது ஒரு சில மக்களை குறித்தோ அல்ல, அல்லது ஒரு சிலருக்கு மாத்திரமே அவர் சொல்கிறார் என்று அல்ல, மாறாக பூமியிலே படைக்கப்பட்ட எல்லாரை குறித்தும் எல்லா ஜனங்களுக்குமே அவர் கட்டளையிடுகிற காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இது ஒரு ஏழையாக இல்லை மக்களுக்காகவோ அல்லது பணக்காரருக்காகவோ அல்லது பெண்களுக்காகவோ ஆண்களுக்காகவோ அல்ல,
மாறாக எல்லா தரப்பட்ட எல்லா வகைப்பட்ட மக்களுக்கும் அவர் கட்டளையிடுகிறார் என்கிற காரியத்தை நாம் படிக்கின்றோம். என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். அவர் யாரை குறித்து அவர் சொல்கிறார், அல்லது ஏன் என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்வதை நாம் காண முடியும். என்னை நோக்கி பாருங்கள், ஏன் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று நாம் கேள்வியும் கூட கேட்கலாம். யார் அவர், எதற்கு அவரை நான் நோக்கி பார்க்க வேண்டும் என்று கூட நாம் கேள்வி கேட்கலாம். நாம் முன்பே நான் சொன்னது போல அவர் வானங்களை எல்லாம் படைத்த கர்த்தராக இருக்கிறபடியாலும், சிருஷ்டிப்பின் தேவனாக இருக்கிறபடியாலும், இந்த அண்டாசராசரங்களையும் படைத்த தேவனாக இருக்கிறபடியாலும் அவரையே நோக்கி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் அண்டசராசரையும் படைத்த அவர் பாவமில்லாதவராகவே இருக்கிற காரியத்தை நாம் அறிகிறோம். அவர் உலகத்திலே சுற்றித் தெரிந்த நாட்களிலே அவர் சொன்ன ஒரு காரியம், என்னில் குற்றம் உண்டு, உங்கள் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சவால் விட்ட கர்த்தராய் இருக்கிறபடியால் அவரே அதற்கு உகந்த தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். ஏன் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், எதற்காக நோக்கி பார்க்க வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது வேதத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறார். நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, அல்லது பாவ தண்டனையிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்காக நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். ஏன் அவர் மட்டுமே பாவத்திலிருந்து அல்லது பாவத்தின் தண்டனையிலிருந்து அல்லது மீட்பிலிருந்து நம்மை மீட்க முடியுமா என்று நாம் கேள்வி கேட்கும்போது, நிச்சயமாகவே அவர் ஒருவரே தகுதியானவராக இருக்கிறார். அவர் மாத்திரமே இந்த பூவுலகிலே சொன்னது போல, என்னில் குற்றம் உண்டு, யார் உங்களில் என்னை குற்றப்படுத்தக்கூடும். பாவம் இல்லாதவராக இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் எல்லாவற்றுமே நன்மை செய்தவராக சுற்றி திரிந்தவராக இருக்கிறபடியால் அவரே நோக்கி நாம் பார்க்க வேண்டும் என்று நாம் அறிகிறோம். நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய பாவத்திலிருந்து அல்லது பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் மீட்கப்படுவதற்காக அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று நாம் அறிய வேண்டும். நாம் வேதத்திலே படிக்கக்கூடிய இன்னும் ஒரு காரியம், பாவத்தின் சம்பளம் மரணம், அவருடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று நாம் அறிகிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கும்போது, நாம் பாவம் செய்த உடனே தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, தேவனுடைய ஆளுகையிலிருந்து நாம் பிரிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். மரணமே நமக்கு தகுதியானதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை மீட்பதற்காக, அந்த தண்டனையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை தேவனுடைய சமூகத்திலே சேர்ப்பதற்காக, அல்லது தேவ பிரசன்னத்திலே மீண்டும் நாம் சேர்க்கும்படியாக அவரே நம்மை மீட்பதற்காக அவர் வந்தார் என்ற காரியத்தை அறிகிறோம். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் மாத்திரமே நமக்கு மீட்பை உண்டாக்க முடியும் என்ற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக ஒரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேத புத்தகமானது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்ற 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டிலே தேவன் தன்னுடைய மக்களுக்கு கொடுக்க சொன்ன ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்பதாக அறிவிக்க விரும்புகிறேன். ஒரு சமயம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். அப்படி அழைத்து கொண்டு போகிற சமயத்திலே அவர்கள் பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்த உடனே ஒரு சமயத்திலே தேவன் அவர்கள் மத்தியிலே அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை அவர்களுக்கு அனுப்புகிறார். சர்ப்பமானது அநேக பிள்ளைகளை கொன்று போடுகிறது. கொன்று போடும்போது தேவனை நோக்கி அவர்கள் மன்றாடுகிறார்கள். அப்பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனாகிய மோசே மூலமாக மோசே தேவனிடத்திலே மன்றாடுகிறான். எப்படி மன்றாடுகிறான் என்றால், இவர்களுக்கு ஒரு வழி இல்லையா என்று கேட்கிறார். இதிலிருந்து மீட்கப்படுவதற்கு அல்லது தப்பித்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு வழி உண்டா என்று தேவனிடத்திலே கேட்கிறார். அப்போது தேவன் மோசேக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ வெண்கலத்தினால் ஒரு சர்ப்பத்தை உண்டு பண்ணு, அந்த வெண்கலத்தினால் உண்டு பண்ணின சர்ப்பத்தை நீ தூக்கி ஒரு கம்பிலே தூக்கி நிறுத்து. அங்கு தூக்கி நிறுத்தப்படும் போது அந்த சர்ப்பத்தினால் கொல்லப்பட்டவர்கள் இந்த வெண்கல சர்ப்பத்தை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். அப்போது மோசே என்ற அந்த நபரும் அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த அந்த மோசேயும் அவர்களுக்கு முன்பதாக ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்குகிறார். அந்த வெண்கல சர்ப்பத்தை அவர் ஒரு கம்பிலே நிப்பாட்டுகிறார். நிப்பாட்டின பிறகு அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கப்பட்ட யார் ஒருவர் அதை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்தார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. நிச்சயமாகவே ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அல்லது இந்த சர்ப்பம் கடிக்கப்பட்டவன் இது பொய்யா இருக்குமோ என்று ஒருவேளை அவன் சந்தேகப்படுவானால் அவன் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் உண்மையாகவே நம்பி கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவன் அதை நோக்கி பார்க்கும்போது அவன் பிழைக்கப்பட்டதாக நாம் அறிகிறோம். ஒருவேளை அதை நம்பாமல் அதை நோக்கி பார்க்காதவன் அவன் செத்தே மடிந்து போவான் என்பதை
நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியமாக இருப்பது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லக்கூடிய அல்லது இதில் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை அண்டிக் கொள்ளும்போது அவர் நமக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எனக்கு உரியவராக இருப்பாரா என்று ஒருவேளை உங்களில் இதை காண்கின்ற அல்லது கேட்கின்ற பிள்ளைகள் கேட்கலாம். அவர் எனக்கு உரியவராக நான் சொந்தமாக்கி கொள்ள முடியுமா? அவர் தகுதியானவராக இருப்பாரா? நான் அதற்கு தகுதியுள்ளவனாக இருப்பேனா என்று ஒருவேளை நீங்கள் எங்களை கேட்டுக்கொள்ளலாம். நிச்சயமாகவே நான் சொல்ல முடியும். வேதத்தின் வசனத்திலிருந்து என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நிச்சயமாகவே அவரை நம்பி, அந்த வார்த்தையை நம்பி, இந்த வேத புத்தகத்தினுடைய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நம்பி அவரை நோக்கி பார்க்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாகவே ஒரு மீட்பு உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு என்பதை இந்த வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். மீண்டுமாக நான் இதே வார்த்தையை உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்ற காரியத்தை நாம் அறிந்துள்ளோம். நானே தேவன். அவர் எப்படி அருமையாக, அறுதியாக, உறுதியாக நானே தேவன், நான் மாத்திரமே தேவன் என்று உறுதியாக சொல்ல முடியும். அவர் உறுதியாக சொல்லுவதற்கு ஒரு காரணம், இந்த உலகத்திலே பாவம் ஜீவித்த பிறகு, பாவம் பிரவேசித்த பிறகு, பாவியான மனுஷனுக்கு அவர் மனிதனாக அவர் தன்னுயிரையே ஈந்ததினாலே அவர் நானே தெய்வம் என்பதை அவர் அறுதியாக சொல்ல முடியும். அப்படியாக அவர் நானே தெய்வம் என்று சொல்லும்போது, அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பை நாம் சுதந்திரிக்கும் போது, நாம் அந்த மிகப்பெரிய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார் என்று நாம் நம்பிக்கை கொள்ள முடியும். அதை நாம் விசுவாசிக்க முடியும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும், நான் பாவியான மனுஷன், நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். எப்படி அந்த கொள்ளுவை சர்ப்பம் கடிக்கப்பட்டவன் எப்படி அந்த வெண்கலத்தினால் உண்டு பண்ணின சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தானோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீ என் உள்ளத்திலே வாரும், சிலுவையில் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து அந்த காட்சியை நான் கண்டு விசுவாசிக்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று யார் ஒருவர் அவரிடத்திலே அண்டி வருகிறார்களோ, தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளுகிறார். என்னை நோக்கி பார்க்குங்கள், பிரகாசம் அடைவீர்கள், வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவன் கூறிய வார்த்தையை நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு முன்பதாக நாம் வரும்போது, தேவன் நிச்சயமாகவே நமக்கு மிகப்பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறார் இருக்கிறார். ஏனெனில் அவர் ஒருவரே, கர்த்தராகிய நானே தேவன். அவர் கட்டளையிடுகிறார், அவர் அறுதியாக உறுதியாக சொல்கிறார், நானே தேவன் என்பது. இந்த இப்படிப்பட்ட கட்டளையை நாம் கீழ்ப்படிவதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெறுவதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை இப்போது நான் இல்லை, அல்லது இன்னொரு ஒரு முறை கேட்கிறேன் என்று ஒருவேளை உங்களில் ஒரு சிலர் தள்ளிப்படலாம். காலம் தாழ்த்த வேண்டாம், ஏனெனில் காலம் சமீபமாக இருக்கிறது. தேவன் வரப்போகிறார். பரலோகத்தின் தேவன் முதல் வருகையிலே அவர் மனித குமாரனாக, அவர் தேவகுமாரனாக இந்த உலகத்திலே வந்தார். கிருபையின் காலம் முடிந்த பிறகு மீண்டுமாக அவர் ஒரு நியாயாதிபதியாக வரப்போகிறார். அந்த நியாயாதிபதியாக வரும்போது நாம் ஆண்டவரிடத்திலே நாம் நியாயந்தீர்க்கப்பட போகிறோம், அல்லது குற்றவாளி கூண்டிலே நாம் நிற்கப்பட போகிறோம். நிச்சயமாக தேவன் அதற்கு முன்பதாகவே, அல்லது நம்முடைய மரணம் சமீபத்துக்கு முன்பதாகவோ, அல்லது தேவனுடைய வருகைக்கு முன்பதாகவோ நாம் நாமே தேவனிடத்திலே ஒப்புவித்து நாம் தேவனிடத்திலே சேரும்போது, தேவன் கொடுக்கக்கூடிய, அல்லது தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது, அல்லது தேவனை நோக்கி நாம் அண்டிக் கொள்ளும்போது, தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நாம் அடைந்து அந்த மரண ஆக்கினிலிருந்து, நரக ஆக்கினிலிருந்து தேவன் நம்மை தப்பித்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையிலையும் கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். சத்யம் சத்யமே.